சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்று திருவள்ளுவர் 664வது குறளில் அழகாக சொல்லியிருக்கிறார். இன்று நாம் பிறருக்கு இப்படி வாழ், அப்படி வாழ், இப்படி செய் என்று சொல்லுவது மிக மிக எளிது. ஆனால் அப்படி நாம் வாழ்வதே மிகப்பெரிய கடினமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன? முதல் வாசகத்தை நாம் கவனிக்கிறோம். எலியா இறைவாக்கினர் உண்மையின் பக்கம், பாகாலின் பக்கம் ஆயிரக்கணக்காக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பார்வையில் உண்மையின் பக்கம் யார், எத்தனை பேர் நிற்கிறார்கள் என்பது அவருக்கு பார்வை அல்ல, எண்ணிக்கை அவருக்கு பெரிது அல்ல. மாறாக உண்மை உண்மைதான், பொய் பொய் தான். இன்னைக்கு நம்ம நடப்பு வாழ்க்கையில 10 பேர் சேர்ந்து ஒன்றை சொன்னாங்கன்னா அது உண்மை, 2 பேர் சொன்னாங்கன்னா அது பொய் என்றுதான் நாம் சுட்டி காட்டுவோம். எனவே நாம் உண்மையின் பக்கம் நிற்கிறோம். எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தால் ஒரு பொய்யை உண்மையாக்கி விடலாம், அது தற்காலிக உண்மையாகத்தான் இருக்கும், ஆனால் அது பொய். ஆனால் எண்ணிக்கையில் குறைவாக இருந்து உண்மையை சொன்னார்கள் என்றால் அது என்னாலும் உண்மைதான் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்பிக்கிறது. நற்செய்தி வாசகத்தை பார்க்கிறோம். நான் திருச்சட்டத்தை அழிக்க வந்தேன் என என்ன வேண்டாம் என சொல்லிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சின்னச்சாமியார் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து அழிப்பதற்காகத்தான் வந்தார். பரிசேயர் சதுசேயருடைய சட்டங்களை அழிப்பதற்காகத்தான் வந்தார். ஓய்வு நாள் சட்டங்களை அழிப்பதற்காகத்தான் வந்தார். ஓய்வு நாள் சட்டம், பரிசேயர் சதுசேயருடைய சட்டம் என்னவென்றால் உணவு உண்ணக்கூடாது என்பதுதான் ஓய்வு நாளுடைய சட்டம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், பிரியாணி மனுஷனுக்காக பிரியாணியா, பிரியாணிக்காக மனுஷனா? மனுஷனுக்காக பிரியாணியா, பிரியாணிக்காக மனுஷனா? அவ்வளவுதான். ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காகத்தான், சரிங்களா? மனிதனுக்காகத்தான் ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளுக்காக மனிதனை கொடுக்கப்படவில்லை. இந்த கிளிப்பு எனக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. அதுக்காண்டு இந்த கிளிப்பையே பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தேன்னா எனக்கு அடுத்த கட்டம் நகர முடியாது அல்லவா? அதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஏன் இப்படி குருட்டுத்தனமான சட்டங்களை கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. மோசையினுடைய 10 கட்டளைகள்ல எல்லா கட்டளைகளையுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு கட்டளை சொன்னேன், அதில் அழகாக சொல்லுவார், பிறர் தாரத்தை விரும்பாதே. அப்படின்னா பிறர் மனைவியை விரும்பாதே, பிறர் கணவனை விரும்பாதே. இதில் என்ன மறைமுக சட்டம் இருக்கிறது சொல்லுங்கள்? அப்படி என்றால் என்ன? உன் தாரத்தை விரும்பு, உன் கணவனை விரும்பு, உன் மனைவியை விரும்பு என்பதுதான் என்னுடைய மறைமுக சட்டம். ஆனால் நம்ம பிறர் தாரத்தை விரும்பாத பிறர்னே போகக்கூடாது. அப்ப என் தாரம் நான் விரும்ப வேண்டும், என் கணவனை நான் விரும்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய மறைமுக சட்டமாக இருக்கு. கொலை செய்யாதே என சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை என்றால் என்ன? கத்தியால் எடுத்து குத்துவதுதான் கொலை என்றால் அது மட்டும் அல்ல, மாறாக கத்தி பேசுவதுமே ஒரு கொலைதான் என்பதை நாம் சட்டமாக பார்க்க வேண்டும். எனவே அங்கு பாகாலுடைய பக்கம் அனைவரும் கத்துகிறார்கள், எங்கள் தெய்வம் தான் உண்மை என்றுகிறார்கள். ஆனால் எலியா அமைதியாக பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். நாமும் அப்படித்தான். பொய்கள் ரொம்ப ஜோடனையாக இருந்து அலங்காரங்கள் செய்யப்பட்டு நம்மையே மயக்கும் அளவிற்கு இருக்கும். ஆனால் இறுதியில் பீஸ் கட்டையை புடுங்கணும்னா அம்புட்டும் போயிரும். இதுதான் பொய்க்கான உண்மை. ஆனால் உண்மை இருளிலும் அது ஒளியோடு தான் இருக்கும் என்பது உண்மை. இதைத்தான் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஒரு பொன்மொழி ஒன்று சொல்லுவார்கள், போதிப்பவன் சாதிப்பதில்லை, சாதிப்பவன் போதிப்பதில்லை என்று ஒரு பழமொழி ஒன்று உண்டு. ஆனால் அது இயேசுவுக்கும் நம்முடைய புனிதர்களுக்கும் வித்தியாசமான ஒன்று. வாழ்ந்தார்கள், போதித்தார்கள். அவை எப்படி போதித்தார்கள் என்றால், நீங்கள் இப்படி வாழுங்கள் அப்படி வாழுங்கள் என்று போதிக்கவில்லை, மாறாக நான் எப்படி வாழ்கிறேன் என்று பாருங்கள். இறுதி வரையிலும் இறைவன் தன் சட்டத்தை கொண்டு வருகிறார். அந்த சட்டம் அன்பின் சட்டம். அன்பை முன்னிலைப்படுத்தி கொண்டு வரக்கூடிய சட்டம் தான் இயேசுனுடைய சட்டமாக இருக்கிறது. அதிகாரத்தை முன்னிறுத்தி கொண்டு வரவில்லை. பரிசேயரும் சதுசேயரும் அதிகாரத்தை முன்னிலைப்படுத்துகிறார்கள். நாங்கள் தான் தூயவர்கள், நாங்கள் தான் இறைவனுக்கு நெருக்கம் என்று அவர்களே சுட்டி காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் இறைவன் கீழே வருகிறார். அவர் சொன்ன சட்டத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை வலக்கணத்தில் அறைபவருக்கு இடக்கணத்தையும் காட்டுங்கள். உங்களை 1 மைல் தூரம் வர சொன்னால் அவரோடு 2 மைல் தூரம் நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று ஆண்டவர் சட்டத்தை மாற்றுவார். மோசே கொடுத்த சட்டம் ஒரு ஒழுங்குபடுத்துதலுக்காக,
ஆண்டவர் இயேசு கொடுத்த சட்டம் நாம் அனைவரையும் நல்லபடியாக விண்ணுலகம் நோக்கி செல்வதற்கான ஒரு சட்டமாக இருக்கிறது. எனவே மண்ணுலகில் நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்கள் ஒவ்வொன்றும் அடக்குமுறைக்காகவா? நான் உதாரணத்துக்கு கேட்குறேனே, 500 ரூபா ஒரு விவோ லஞ்சம் வாங்கினார்னா அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ஆனால் 5000 கோடி வாங்கினவனு பூரா லண்டன், அமெரிக்கா, ஆப்பிரிக்கான்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. இதில் என்ன சட்டம் இருக்கிறது? இதுதான உலக சட்டம். நம்ம ஊரில் ஒரு 5000 ரூபா லஞ்சம் வாங்கியிருந்தாருன்னா உடனே அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க, வேலையை தூக்கிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 3 பேர் தலைமறைவாக தான் இருக்கிறாங்க, இந்த நாடும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் விவசாயிகளை நினைத்து பாருங்கள், விவசாய கடன் வாங்கிவிட்டார் என்றால் அவருடைய வீட்டை முதற்கொண்டு எழுதி வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் பெரிய பெரிய பண முதலைகள் எவ்வளவோ கோடிகளை பதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை இன்று வரையிலும் ஒன்று செய்ய முடியவில்லை. இதே சட்டம் தான் அன்று பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இருந்தது. அதாவது சின்ன தப்பு செய்யாத, பெரிய தப்பா செய்ய நான் உங்களை மன்னிச்சு விட்டுறோம், சின்ன சின்ன தப்பு செஞ்சுன்னா உன்னை ஒரு முறைக்காக நான் உங்களை பிடிச்சி போடத்தான் செய்வோம் என்று சொல்லக்கூடியதான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இயேசுவினுடைய சட்டத்தை பின்பற்றினோம் என்றால் நமக்கு எந்நாளும் தொய்வு இருக்காது. ஏனென்றால் நமக்கு நடுவராக இயேசு இருக்கிறார். போலியின் பக்கம் இருந்தோம் என்றால் அது ஒரு நாள் சிதறடிக்கப்படும், நாம் அனாதையாக இருப்போம், சாத்தான் நம்மை கவ்விக்கொள்வான். எவ்வாறு 12 சீடர்களில் ஒருவன் போலியாக இருந்தான், சாத்தான் அவனை கவ்விக்கொண்டான், யூதாஸ் இஸ்காரியோத்து. ஆனால் மீதி 11 பேரும் சிதறடிக்கப்பட்டாலும் மீண்டும் ஒன்று கூடுகிறார்கள், ஆண்டவரை புகழ்கிறார்கள். நாம் எந்த சட்டத்தை பின்பற்ற முன் வருகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்பின் சட்டத்தின் வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.